ஹலோ கைஸ், இன்னைக்கு டேஸ் அனிமையோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்போ தான் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸை என்னால் அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே அங்கே ஓடுன்னு நம்ம ஹீரோவை பயங்கரமாக ஓட வைக்கிறாங்க. இப்போ ட்ரைனிங் கொடுக்கறது ஒரு செகண்ட் இயர் பசங்க தான். இல்லை மியூச்சானு ஒருத்தர் இருக்கான், வந்து அங்கே பயங்கரமாக ட்ரைனிங்கை கொடுக்குறான். சீக்கிரம் என்ன சோர்ந்து போயிட்டீங்களா? அதுக்குள்ள ஓடுங்க. அங்க இதே மாதிரி ஓடுறாங்க. அங்க அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக நான் ஒரு வருஷமா வெயிட் பண்ணேன். இப்போ நம்மளால என்ன வேணாலும் அவங்கள பண்ண வைக்க முடியும். மாமா, இதை வச்சு உன்னால பர்மனெண்டா ரெஸ்ட் எடுக்க வைக்க முடியும்ல? அவனும் அதை மீன் பண்ணல. இதே மாதிரி அங்க ஓடுறாங்க. அங்க மியூச்சானும் கத்துறான், சீக்கிரம் நீங்க ஒண்ணி 30 நிமிஷத்துல திரும்பவும் வரலன்னா அவ்வளவுதான். இப்ப இன்னொரு ரவுண்டு நீங்க போற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள பின்னாடியே ஒரு வாய்ஸ் வருது, அது நம்ம கசாமா தான். சீக்கிரம் உன்னால முடியும் சக்கமோட்டோ, சீக்கிரமா ஓடிவா. ஆமா, நீ இங்க என்ன பண்ற? இதுதான் நான் என்னதான் ஒரு ஃபர்ஸ்ட் இயரா இருந்தாலும் நான் ஒரு பெஸ்ட் சாக்கர் பிளேயர்ப்பா. அது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் இயர்னா எல்லாருமே ஒன்னா ஒன்றும் இல்லையா? சைடு சக்கமோட்டோ முடிஞ்ச அளவுக்கு அங்கே ஓடுறான். அப்புறம் சக்கமோட்டோ ரொம்ப களைச்சு போயிடறான். அங்கே இப்பவும் விடாம மியூச்சன் நிறையவே வேலையை வாங்க வைக்கிறான். காலுக்கு காத்தடிக்குது, அங்கே காலு நாத்தடிக்குது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவரு சொல்றாரு. அப்புறம் ஓடுன்னு திரும்பவும் அவங்கள ஓட விடுறாங்க. அங்கே இதையும் கசமா பார்த்து பேக்ரவுண்ட்லயே சொல்றான். எனக்கு நல்லாவே புரியுது இந்த செகண்ட் இயர் அவங்க வந்து எதுக்காக நம்மள இப்படி ஓட வைக்கிறாங்கன்னு. அத்லெட்டிக்ஸோட ஒரு உண்மையான ட்ரூத்தே இதுதான். அதான் இதை பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இப்படி பண்ண வேண்டியதான் நம்மளால முன்னேற முடியும். ஆமா, நீ என்ன ஒல்லான்னு இருக்க? அப்புறம் எல்லாருமே கலைச்சு போயிடறாங்க. அங்க ஒரு பையனும் கேட்கறான், ஆமா நம்ம எத்தனை ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிருப்போம் தெரியல, காலையில இருந்தே நம்ம ஓடுன்னு ஓடணும், அதனால நான் அதை கூட என்னவே இல்லை. ஹீரோக்கு அவன் தண்ணியை கொடுக்கறான். சைல இருக்கவங்களுக்கும் கொடுக்க உங்களுக்கு மூச்சு திணற மாதிரி ஆயிடுது. ஆமா, நீ என்ன எங்களை கொல்ல பாக்குறியா? அந்த இடத்துல ரெட் கலர்ல டிஷர்ட்டோட இன்னொரு பையன் இருக்கான். இவனோட பேரு கரிசு. எனக்கு போதும், இந்த மாதிரி இதுக்கு மேலேயும் என்னால இதெல்லாம் பொத்துக்க முடியாது. எனக்கு இப்பதான் புரியுது எதனால நம்ம எவ்வளோ ஹார்டா நம்ம புஷ் பட்டோன்னு. சொன்னா எனக்கு இப்போ புரியல, எப்பயோ இது எனக்கு தெரியும். இதுக்கு காரணம் இந்த பையன் சக்கமோட்டோ. இவன் தான். இவனுக்கு அங்க கோலியும் சரியா அடிக்க தெரியல. அதனால செகண்ட் இயர் ரொம்ப கடுப்பானாங்க. அதனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா ஓடவும் விட்டாங்க. நம்ம லேப்ஸை கம்ப்ளீட் பண்ணும் போது இவன் தான் பின்னாடி இருந்தான். இவன் பின்னாடி இருக்கனாலேயே நம்மள இன்னமும் ஓட விட்டாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், எல்லா தப்பும் நீதான். இன்னும் நம்ம சக்கமோட்டோ தான் எல்லாத்துக்குமே காரணம்னு அவன் சுத்தி வளைச்சு சொல்றான். மூச்சு விடாம பேசியிருப்பான்ல, இதுக்காக அங்க கை தட்டுறாங்க. இதனால நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிது. அப்படியே அவன் ஓடி போயிடறான். அடே, நீ வந்து அப்படியெல்லாம் அவனை சொல்லியிருக்க கூடாது, கொஞ்சமாச்சு நல்ல விதமா பேசியிருக்கலாம்ல, என்னதான் ஒரு காரணமா இருந்தாலும். ஆமா, என்ன நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லும் போதெல்லாம் கை தட்டிங்க, அது இல்ல நீ ரொம்பவும் போயிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப பாரு, அவன் ஓடி போயிட்டான். அங்க இதுக்கப்புறம் அங்க ட்ரைனிங்கும் முடியுது. அவங்க ஜாலியா அங்க போயின்னு இருப்பாங்களா. அந்த இடத்துல அங்க திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரி இருக்கும். யாருன்னா நம்ம சக்கமோட்டோ தான். அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, பின்னாடியே கேப்டனும் அவங்க சொல்றாரு. சக்கமோட்டோ இருக்கான்ல, அவன் தான் மிக்கி கிட்ட கேட்டான், மாதிரி எல்லாருக்காகவும் நானே ஓடலாமான்னு. அவரும் ஒத்துக்கினாரு. அதனால தான் இப்ப ஆளு இந்த அளவுக்கு ஓடின்னு இருக்கான். நம்ம சக்கமோட்டோ தானே அவங்க சொல்லியிருப்பாங்க, எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே, அதனால எல்லாருக்காகவும் எல்லாரோட லேப்ஸையும் நானே ஓடுறேன். இது மிக்கியும் ஒத்துக்கினாரு. அங்க போகும்போதே அவரு சொல்றாரு, வந்து இப்போ சாக்கரை என்ஜாய் பண்றியா? நான் என்ஜாய் பண்ண இருக்கேன். அதே மாதிரி நான் தினமும் இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு இதுவும் ஒரு வகையில காரணம் தானே. இல்ல உனக்கு தெரியல சக்கமோட்டோ, நல்ல சாக்கர் விளையாடாமலே உன்னால கிராஜுவேட் ஆக முடியும். இல்ல அப்படி இருந்தாலும் நான் வந்து உங்க எல்லாரு கூடயும் விளையாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்காக தான் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். மற்றவங்களுக்கு பேர்டனா இருக்கக்கூடாது, உங்களோட பேர்டனை கம்மியாக்கணும் தான் நான் இதை பண்றேனே. அவரு ஒத்துக்கிறாரு. அங்க கரிசுக்கும் இப்போதான் அங்க தெரிய வருது அதான் விஷயம். இதனால தான் நம்ம சக்கமோட்டோ அங்க ஓடுறான்னு. அதே மாதிரி அவன் ஓடுறான். அங்க அடுத்த நாளும் ஆகுது. அங்க திரும்ப அந்த செகண்ட் இயர் பையன் மியூச்சன் அவரு வந்து சொல்றாரு, இன்னைக்கு நீங்க ஓட வேணாம், ஏன்னா சக்கமோட்டோ ஃபென்ஸுக்கு வெளியில அவன் ஓடுறான் அவங்களுக்காக, அதனால பிராக்டிக்ஸா பண்ணலாம். அதே மாதிரி அவன் ஓடுறான். இதையும் நம்ம கரிசு அங்க பார்த்துன்னு இருக்கான். அதே மாதிரி ஒரு வாரம் கடந்து போகுது. ஆனா இன்னமும் நம்ம சக்கமோட்டோ ஓயாம ஓடின்னு இருக்கான். அங்க இதை பாக்குற அவங்களுக்கே கஷ்டமா இருக்கும். எதுக்காக இவன் இப்படி பண்றான்னு அவங்களுக்கு தெரியல. அங்க பின்னாடியே ஒரு வாய்ஸ் கேக்குது, உங்களுக்கு தெரியலையா இந்த மாதிரி பண்றதே உங்களுக்காக தான், கூட அவன் விளையாடணும்னு ஆசைப்படுறான், உங்களுக்காக தான் இவ்வளவு விஷயத்த அவன் பண்றானே, என்னால அதை ஏத்துக்க முடியாது, ஏன்னா அவன் ஒரு கேவலமானவன், அவனை மாதிரி ஒரு நியூபிய நாங்க ஏத்துப்போன்னு நினைக்கிறியா? இந்த சைடு நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு ஓடுறான். ஆனா அவன் ஓடினே இருக்கிறனால நம்ம ஹீரோக்கு களைப்பா இருக்கு. அங்க ஓடவும் முடியல, பயங்கரமா மூச்சு வாங்குது. கட்டத்துல அவனோட காலை தடுக்கி கீழே வந்துறான். அங்க ஓடணும்னு அந்த வெறி அது இன்னமும் நம்ம ஹீரோக்கு இருக்கு. அதனாலயே அவன் சொல்றான், இல்ல நான் வந்து ஓடி ஆகணும், நான் வந்து மத்தவங்களுக்கு பேர்டனா இருக்க விரும்பல, இப்ப அவங்களுக்காக நான் ஓடணும். எல்லாருமே ஒரே திசையில தான் போறாங்க, அதனால நானும் இதே திசையில ஓடணும். கூடியே நானும் அந்த ட்ரீம்ல ஒரு பாட்டா இருக்கணும். கசமா கூட விளையாடும் போது அது ரொம்ப ஜாலியா இருந்தது, அதனால அவங்களுக்காக நான் இதை பண்ணணும். இந்த இடத்துல ஓடலான்னு அவன் ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ள பின்னாடி நிறைய பேர் வராங்க. எல்லாருமே இதுக்கு முன்னாடி அங்க ஓடாம இருந்த அந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க
தான். ஆமா என்ன பண்ணிருக்க சக்கமோட்டோ, வா நம்ம ஓடலாம். அங்க பின்னாடியே கோச்சும் வந்து சொல்றாரு, பரவாயில்லையே இந்த வாட்டி இன்ட்ரெஸ்டிங்கான பசங்களாம் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்களா ஃபர்ஸ்ட் இயர்ல? ஆமா இந்த வாட்டி நம்ம கிட்ட கசாமா இருக்கான், அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பையன் சக்கமோட்டோ. இன்னமும் 2 வருஷத்துல இந்த செக்கி டீமோட கேப்டனா அவன் தான் இருக்க போறானே. இந்த சைடு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஸ்லோ ஆவானா, உடனே அங்க கரிசு சொல்றான், நான் ஆச்சு சக்கமோட்டோ சீக்கிரமா ஓடு. சக்கமோட்டோக்கு இது ஃபன்னா இருக்கு, ஏன்னா டீமோட ஓடுறது நம்ம சக்கமோட்டோக்கு அங்க ஃபன்னை ப்ரொவைட் பண்ணுது. இதுக்கப்புறம் அங்க ட்ரைனிங்கும் முடிவுக்கு வருது. அங்க எல்லாருமே ஒரு கேம்புக்கு வராங்க. அங்க நிறையவே ஃபுட்பால் டீமும் இருக்கு. அங்க செக்கி அதாவது நம்ம ஹீரோட டீமும் வர எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோட டீம்ல மிக்கி ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேயரு ஒரு இருக்காரு. போன ஒரு 2 வருஷத்துல அவங்க நேஷனல்ல பங்கெடுக்கல, அதனாலேயே அவங்களால கப்படிக்க முடியல. அதை பத்திலாம் அவங்க பேசுறாங்க. முக்கியமா செக்கி டீமோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அதை பத்தி அவங்க சொல்றாங்க. உங்களோட முகத்தை பாத்தீங்களா, அது எந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு. கண்டிப்பா ரொம்ப பயங்கரமான இன்டென்ஸான ட்ரைனிங் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு சீரியஸா இருக்காங்க. அதே மாதிரி அவங்கள பாருங்க லைன்ல போறாங்க. நான் கேள்விப்பட்டேன் கி டீமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது கூட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா. இதெல்லாம் நம்ம கசாமாவையும் அவங்க பாக்குறாங்க. கசாமா அங்க சூட்டை போட்டு வரல. ஏன்டா நீ சூட்டை போடல? அது உண்மையை சொன்னா நான் வாஷ் பண்ண வந்துட்டேன், அதனாலதான் நான் இதை போட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த சைடு நம்ம சக்கமோட்டோவும் அங்க வருவான். நம்ம சக்கமோட்டோவை தப்பா ஏத்துக்கிறாங்க, ஏதோ நம்ம சக்கமோட்டோ தான் ஒரு மேனேஜர்னு அந்த டீமுக்கு. அங்க இதனாலேயே நம்ம சக்கமோட்டோ கிட்ட மிக்கி கிட்ட இருந்து ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமான்னு கேட்கிறாரு. நான் சக்கமோட்டோ அதுக்கப்புறம் தான் சொல்றான், நீங்க தப்பா ஏத்துக்குனீங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நான் ஒன்னும் மேனேஜர் இல்ல, நானும் ஒரு பிளேயர் தான். கேட்டவுடனே அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. சொன்னதை கேட்டீங்களா, இவன் வந்து ஒரு பிளேயரா? இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, ஏன்னா இவனை மாதிரி ஒரு சின்ன எலி எல்லாம் அந்த டீம்ல இருக்கு, இந்த மாதிரி ஒருத்தனால பெருசா என்ன பண்ண முடியும்? உங்க சக்கமோட்டோவும் சொல்றான், நான் வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். என்னதான் நம்ம சக்கமோட்டோ இப்படி சொன்னாலும் அங்க இன்னமும் நம்ம சக்கமோட்டோவை நினைச்சு அவங்க சிரிச்சுன்னு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கேம்போட ஃபர்ஸ்ட் விஷயம் ஆரம்பிக்குது. இதுல அவங்க என்ன பண்ணணும்னா, அங்க மலையில அவங்க ஓடுன்னு பயங்கரமா ஓடணும். நிறைய டீமால இதை பண்ண முடியல. அங்க ஹியோ ஹை ஸ்கூல்னு ஒரு டீமும் இருக்கு, அவங்களுக்கு அவங்க பயங்கரமா மூச்சு வாங்குது. அங்க லீடரும் சொல்றான், சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஓடுறதுக்கு பாருங்க. ஆனா இவங்க எதிர்பார்க்கல, முன்னாடி ஆல்ரெடி செக்கி டீமும் நிறைய டீமும் முன்னாடி ஓடியே போயிடுச்சு. அங்க இன்னொரு டீமும் நம்ம ஹீரோட டீம் செக்கி அந்த டீமை அவங்க பின்னாடி தள்ளலான்னு பாக்குறாங்க. ஆனா அவங்க வேகமா ஓடுறாங்க. இதுக்கு காரணமும் மிக்கி தான் நினைக்கிறேன். மிக்கிய நம்ம வந்து விடக்கூடாது, சீக்கிரமா பிடிக்கணும் இப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா மிக்கி உண்மையிலேயே முன்னாடி எல்லாம் இல்ல, பின்னாடி தான் இருக்கான். அவனோட காலில் அடிபட்டிருக்கு. அவங்க கிட்ட சொன்னேன், இதை வந்து நீங்க ஈஸியா தூக்கோங்கன்னு. அப்பனா யாரு உங்களோட டீமை லீட் பண்றா? மிக்கியும் இப்பதான் சொல்றாரு, அது வேற யாரும் இல்ல, எல்லாருமே சிரிச்ச அதே சக்கமோட்டோ அவன் தான். அங்க சக்கமோட்டோ சாம வேகமா ஓடுறான். இதை கேட்கிற அவங்களால சுத்தமா நம்ப முடியல. சக்கமோட்டோ மாதிரி ஒரு பையன் அவனால எப்படி மத்தவங்களை லீட் பண்ண முடியுது? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அவன் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் இயரே படிக்கிறான். சாக்கர்ல இப்பதான் ஒரு பிகினரா இருக்கான். ஆனா உண்மையிலேயே இவனை மாதிரி சில பல ஆளுங்களால இந்த கேமையே மாத்த முடியும். சக்கமோட்டோ முன்னாடி ஓடின்னு இருக்கான். இங்கே இந்த எபிசோட முடியுது. நான் சொன்ன மாதிரி தான் இப்பதான் நம்ம சக்கமோட்டோ ஒரு பிகினர் லெவல்ல இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோவா மாறுறான். போக போக இந்த அனிமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதனால கீழே இதை கண்டினியூ பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த சப்போர்ட்டை பொறுத்து தான் என்னால இதை போட முடியுமான்னு நான் யோசிக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தவங்க லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இதுக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.